குழந்தை இருக்குங்க, சுடுதண்ணி கொண்டு வந்திருக்கோம், உள்ள அலோவ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு இல்லைங்க, உள்ள அந்த மெஷின் வச்சிருக்கோம், அதுல சுடுதண்ணி குடிங்க விடமாட்டாங்க. இல்லைங்க, அந்த தண்ணி சேராது குழந்தைன்னு சொல்லி சண்டை போட்டு அந்த தண்ணி உள்ள கொண்டு போக வேண்டியதா இருந்தது. பார்க்கிங்க்கு 20 ரூபா 50 ரூபாய்ன்னு வாங்குறீங்க, சரி வாங்கிட்டு போங்க. ஆனா 20 ரூபா 50 ரூபா வாங்கிட்டு உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல பார்க் பண்ணிக்கிங்கன்னு நீங்க போர்டு போடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். ஆமன்னா நம்ம என்ன கேள்வி கேட்ட போறோம், வந்து படம் பார்த்துட்டு போறோம் நாய் தான் நீங்க நினைக்கிறீங்களா? மிடில் கிளாஸும் லோயர் மிடில் கிளாஸுக்காரங்களும் ஒரு தடவை படத்துக்கு வந்தா கிட்டத்தட்ட 2000 ரூபாய் செலவாகுது. ஏன்னா ஒரு 4 பேருக்கு ஒரு டிக்கெட்டு அங்கே கேண்டீன்ல வாங்குறதோட சேர்த்து 2000 ரூபாய் செலவாகுது. எவன் வருவான்? அந்த 2000 ரூபாய் அவனுக்கு கிட்டத்தட்ட 2-3 நாள் கூலி. அதாவது 120 ரூபா டிக்கெட் 400 ரூபா. அந்த பாப்கார்னுக்குமே அந்த கூல்ட்ரிங்ஸுக்குமே நான் கேட்டேன் உங்கள்கிட்ட, எனக்கு வேண்டாங்க பாப்கார்ன் கூல்ட்ரிங்க்ஸ் வேண்டாங்க. வேண்டாமா அப்ப நீ பஸ்ஸோ பார்க்காத அப்படின்றான். இருக்கிற அத்தனை ஓடிடியும் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வீட்டில் போந்து நீட்டா என்ன வேணுமோ சமைச்சு காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு பிடிக்காத பாட்டை ஓட்டி விட்டு பிடிச்சதை மறுபடியும் பார்த்து 50 தடவை ஓட்டி விட்டு 50 தடவை மறுபடியும் பிடிச்சதை பார்த்து ஜாலியா ஃபேமிலியோட பார்க்கலாம். அப்ப என்ன பண்ணுவான்? தேட்டருக்கு வராம ஓடிடிக்கு தான் போவான். அதனாலதான் நிறைய பேர் சொல்றாங்க தேட்டரே அழிய போகுதுங்க அப்படின்னு. உண்மை உண்மை உண்மை. தேட்டரே அழிஞ்சிரும். இன்னும் கிட்டத்தட்ட 10 வருஷத்துல தேட்டர்கள் ஒரு கல்ச்சரே அழிஞ்சிரும்.